ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளை, இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி வேத புத்தகத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்ததான சம்பவங்கள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலும் இதே விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 வசனங்களும் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, சங்கீதம் 77:14 சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே,
ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் தேவை அல்லவா? ஒரு அற்புதம் தேவை அல்லவா? இயற்கைக்கு மேற்பட்ட வகையில் ஆண்டவர் இடைப்பட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள். அப்பா, வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை எத்தனையோ பக்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீரே. உடைய அடியாருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீரே. என்னுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்யும். செங்கடலை 2ஆக பிளந்தவர் நீரல்லவா? யோர்தானை 2ஆக பிரித்தவர் நீரல்லவா? எரிகோ கோட்டை இடிந்து விழும்படி செய்தவர் நீரல்லவா? கண் தெரியாதவரை காண செய்தவர் நீரல்லவா? செத்த மனிதனை கூட உயிரோடு எழுப்பியவர், மரித்து 4 நாளாய் நாரி போன அந்த பிணத்தை உயிரோடு எழுப்பியவர் நீரல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யும் என்று கெஞ்சுங்கள். ஆண்டவர் கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு தேவையான காரியத்தில் தேவையான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எங்களுடைய கல்லூரியில் படித்த ஒரு மாணவி, அவள் கபடி போட்டியில் யூனிவர்சிட்டி செலெக்ஷனுக்கு போகும்போது சொன்னாள், சார், நான் செலக்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லும் பொழுது நான் ஜெபித்தேன். ஆண்டவர் கட்டாயம் அந்த பிள்ளை மனோன்மணி சுந்தர யூனிவர்சிட்டி கபடி டீமில் செலக்ட் ஆவான்னு வாக்கு கொடுத்தார், வெளிப்படுத்தினார். அதே போல் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ தடைகள் மத்தியில் அந்த பிள்ளை மனோன்மணி சுந்தர யூனிவர்சிட்டி டீமுக்கு செலக்ட் ஆகி விளையாடினாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தில் அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டுமோ அதிலே ஆண்டவர் செய்வார். எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவையோ அதிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களையும் அந்த மகளை போல வல்லமுள்ள சாட்சியாய் அவர் எழுப்பி நிறுத்துவார். மனம் கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது. அன்பின் பரம தகப்பனே, அதிசயங்களும் அற்புதங்களும் வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தோம். குறிப்பாக என்னுடைய சரீரத்திலே ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்தோம். சரீரத்தில் உள்ள வியாதிகளை, வேதனைகளை குணமாக்கும், சரீரத்தில் உள்ள நோய்களை குணமாக்கும். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு